மனைப்பிரிவு ஒப்புதல் ஃப்ரெஷ் லேஅவுட்டு. இப்போ உங்கள் நிலம் உத்தேச மனைப்பிரிவு நீங்கள் வந்து லேஅவுட்டு வந்து போகிறதுக்கு தயாராகிட்டீங்க. உங்கள் மனைப்பிரிவுக்கு அருகாமையில் வந்து நீர்நிலைகள் ஓடை குளம் இல்லை வந்து வாய்க்கா இந்த மாதிரியான தனி சப்டிவிஷன், அதாவது வருவாய்த்துறையால் தனியாக உட்பிரிவு செய்யப்பட்ட வாய்க்கா இருக்குது. அதோட அகலம் வந்து 1 மீட்டருக்கு மேல் 3 அடிக்கு மேலே இருந்தால் நீங்கள் உங்களுடைய மனைப்பிரிவு ஒப்புதலை வரைபடம் எப்படி தயாரிக்கணும்னா 3 மீட்டர் வந்து திரவிடமாக விடப்பட வேண்டும். 3 மீட்டர்னா 10 அடி அகலம் வந்து நீங்கள் திரவிடமாக விட்டுத்தான் மனைப்பிரிவு ஒப்புதலுக்கு உண்டான வரைபடம் தயாரிக்கப்பட வேண்டும். ரைட்டு. இப்போ அந்த 3 மீட்டர் வந்து திரவிடமாக விடணும். இது கட்டாயமாக விடணும்னா நகர் ஊரமைப்பு இயக்க விதிகளில் மரியாதைக்குரிய இயக்குனர் நகர் ஊரமைப்பு இயக்கங்கள் சென்னை அவரோட சுற்றறிக்கையில் வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 1 மீட்டருக்கு மேலே 3 அடிக்கு மேலே அதோட அகல வாய்க்கா நீர்நிலைகள் அமைஞ்சால் நீங்கள் வந்து 3 மீட்ரு 10 அடி திரவிடமாக விட்டுத்தான் நீங்கள் வந்து மனைப்பிரிவு ஒப்புதல் நீங்கள் வந்து தயாரிக்கப்பட வேண்டும். சரி, அதில் என்னென்னலாம் பண்ணலாம்? அந்த 3 மீட்ரு 10 அடி திரவிடமாக விடப்பட்ட அந்த பகுதியில் நீங்கள் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணலான்னா கட்டடம் கட்ட தடை செய்யப்பட்ட பகுதி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சரி, ரெண்டாவது வந்து நீங்கள் மனைப்பிரிவில் வந்து அமைக்கப்படக்கூடிய சாலைகளை வந்து அந்த 3 மீட்ரு 10 அடியில் வந்து நீங்கள் வந்து சாலையாக அமைச்சிக்கலாம். ரைட்டு. அடுத்தது வந்து ஒருவேளை உங்களுடைய மனைப்பிரிவோட மொத்த விஸ்தீரணம் வந்து 2 ஏக்கர் 47 சென்ட்டுக்கு மேலே அமைஞ்சு அதுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் ஓஎஸ்ஆர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த திரவிடத்தில் நீங்கள் தாராளமாக வந்து பூங்கா அமைத்து கொள்ளலாம். பூங்கா அமைச்சு நீங்கள் வரைபடம் தயாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் வந்து உங்கள் வரைபடத்தை வந்து இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சு நீங்கள் ஒப்புதலுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம்.